அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. நம்ம ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லாம் வந்துருச்சு. நமக்கே தெரியும். டென்டேட்டிவ் கீயும் விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தாள் 1 இருக்குங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸு, 2 இங்கிலீஷ் அண்டு 2 மேக்ஸில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே மார்க் கிடைக்கிது பெரும்பாலும் எல்லாருக்குமே. அப்படியே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சைக்காலஜியில் 3 கொஷின் ஆன்சருக்கு நமக்கு வந்து மார்க் கிடைச்சிடுது. ஸோ ஒன்று ஸ்டாராக போயிடுச்சு, ஒன்றுத்துக்கு 3 ஆப்ஷன், இன்னொன்றுத்துக்கு எல்லா ஆப்ஷன் எதை போட்டிருந்தாலுமே ஆன்சர்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஒரு நல்ல செய்தி தான் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ன்றது ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வந்து கொஷின்ஸை வந்து ஒன்று ஒன்று ஆராயணும். இன்னும் அது டைம் வேணும், கொஞ்சம் ஆராய்வோம். அதை ஆராய்ஞ்சிட்டு சைக்காலஜி அண்டு சோஷியலு, இங்கிலீஷ், மேக்ஸில் வேறு ஏதாவது நமக்கு டவுட் இருக்கான்ற கொஷினை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சம்மந்தமாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு பாருங்கள். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் வந்து தேர்வு நடைபெற்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி தாள் 1, 2 தாள் 2 நடந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு 1 வந்து 59,000 பேர் எழுதுனாங்க. 2ல் வந்து 1,60,60,000 பேர் எழுதுனாங்கன்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். டிஆர்பியில் போயிட்டு உங்களோட லாகின் பண்ணி அதில் தான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் பண்ண முடியும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து நம்ம கடைசியில் என்னைக்கு வரைக்கும் சப்மிட் பண்ணலாம்னா, அதில் 15/7 ஆரம்பிக்கிறத 22 வரைக்கும் நம்ம பண்ணலாம். 22 பிற்பகல் 5:30 மணி வரைக்கும். 22ஆம் தேதி இப்போ 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி 5:30 மணி வரைக்கும் நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பதியணும். இதுதான் நமக்கு இருக்கிற டெட்லைனு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இப்போ அது இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படும் விடை குறிப்புகள் வந்து உரிய சான்றாவணங்கள் அதுக்கு இருக்கணும். ஸோ தேவையான டேட்டா நம்ம எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா தபால், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி மற்றும் பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. நம்ம வந்து டிஆர்பிக்கு தபால் வழியாவோ, மின்னஞ்சல் வழியாவோ, மெசேஜ் வழியாவோ நம்மளோட நம்பர்லாம் கொடுத்து இதுக்கு இதுதான் ஆன்சர்லாம் கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான நமக்கு அந்த வே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மட்டும்தான் அதுக்கு வழி. அப்போ என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்களை தான் எடுக்கணும். ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஆதாரங்களை எடுக்கணும். ஸோ வந்து இஷ்டத்துக்கு நமக்குள்ள கைடு, நோட்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க நமக்கான டேஷ்போர்டில் உள்ள உத்தேச விடை குறிப்புகள் எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம எல்லாமே ஆர்வம் காட்ட வேண்டியது இருக்குது. பார்ப்போம். நாங்களும் எனக்கு கிடைக்கிற அப்ஜெக்ஷன்ஸை வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 22 வரைக்கும் நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம். நமக்கு 7 days இருக்குது. ஸோ எல்லாருமே இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருங்க. என்னென்ன கொஸ்டின் அப்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் கூட கொடுங்க. நானும் ஆதாரம் தேடி பார்க்குறேன். கிடைக்கிற ஆதாரத்தை உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஓகே நண்பர்களே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த இதில் வந்து ஒரு நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் கடந்த 9ஆம் தேதி ஒன்று நடந்திருக்கு டெட் எக்ஸாமுக்கு எதிராக. அதை பற்றி ஒரு செய்தி இருக்குது உங்களுக்கு, நான் அடுத்து கொடுக்குறேன். இந்த மார்க் ரெடியூஸ் சம்மந்தமாக, டெட் மார்க் ரெடியூஸ் சம்மந்தமாக, அண்டு சீனியாரிட்டி பேஸ் 1 மார்க் தரது சம்மந்தமாக, அண்டு நம்மளோட கோர்ட் கேஸ் சம்மந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் சில விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு தரேன், அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ நண்பர்களே.